அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தீவிரமாய் செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை சந்தை வெளிகளிலும் சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவித்து இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற அந்த அனுபவத்திலே நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை நான் 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். 3ஆம் ஆனம் என்று சொன்ன பொழுது அங்கே தூதர்கள் பேசுகின்ற பாஷைகளை